ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தோட 4 அப்டேட் நியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் குவைத்தில் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் குவைத்தோட அப்டேட் நியூஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குவைத்தை பொறுத்த வரைக்கும் காரில் அந்த கூலிங் ஸ்டிக்கர், பிளாக் கலர் ஸ்டிக்கர், கூலிங் ஸ்டிக்கர்லாம் ஒட்டுறது பேன் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கு அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. எப்படின்னா நீங்கள் கார்லேயோ ஏதாவது வெஹிக்கிள்லேயோ ஃப்ரண்ட் கிளாஸை தவிர்த்துட்டு சைடில் உள்ள எல்லா கிளாஸ்லேயுமே அந்த கூலிங் ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். ஆனால் அதுவும் 50% அளவுக்கு தான் இருக்கணும். 50% அளவுக்கு தெரிகிற மாதிரி கூலிங் ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. குவைத்தில் உங்கள் டிரைவர் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. குவைத்தில் நேற்று மட்டும் நடத்தின சோதனையில் கிட்டத்தட்ட 258 பேரை குடியிருப்பு சட்டம், தொழிலாளர் சட்டம் ரெண்டையும் மீறின காரணத்துக்காக கைது பண்ணி நாடு கடத்தும் மையத்துக்கு அனுப்பியிருக்காங்க. மூணாவது நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குவைத்தில் டேட்டூ பேன் பண்ணியிருக்காங்க. டேட்டூ குத்திக்கிறது அதாவது சின்ன வயசு பசங்களுக்கு 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு டேட்டூ குத்துறதோ இல்லை இந்த லேசர் டேட்டூவாக இருக்கட்டும், மற்ற டேட்டூவாக இருக்கட்டும், இந்த மாதிரி டேட்டூ குத்துறதை பேன் பண்ணிட்டாங்க. 4வது நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குவைத்தில் அந்த கள்ள சாராயம்லாம் குடித்து இறந்தவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 23க்கு மேலே அதிகரிச்சிருக்கு. 160 பேருக்கு மேலே தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க. இந்த மாதிரி வீடியோலாம் தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். குவைத்தில் இருக்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.